6 வருஷத்துக்கு முன்னாடி இதே சுகன்யா மேடத்தை வச்சு இங்க ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்திருக்கோம். கரெக்டா 6 வருஷம் கழிச்சு திரும்ப இந்த பள்ளியில் இருந்திருக்கோம். இன்னைக்கு நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே. அதனாலதான் இன்னைக்கு உங்க ஸ்கூல் லைப்ரரியில ஒரு 400 பேருக்கு மேல நீங்க படிக்கிறதுக்காக புக்கு கொடுக்கிறோம். இங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ள எத்தனை கலெக்டர் இருக்காங்க, எத்தனை ஐபிஎஸ் இருக்காங்க, எத்தனை டாக்டர் இருக்காங்க, எத்தனை இன்ஜினியர் இருக்காங்கிறது நீங்க உருவாக்குறதுதான் இருக்கு. அவ்வளவு பேருமே கலெக்டர் ஆக முடியாது, அவ்வளவு பேரும் டாக்டர் ஆக முடியாது. உங்களுக்குள்ள உள்ள எய்ம்ங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். அது உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப நீங்க பிளஸ் 2 முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் போகிறீங்க. காலேஜ் போறப்போ உங்களோட எய்ம் இருக்கும். இந்த பிளஸ் 2 ரிசல்ட் முடிஞ்சோட உங்க எய்ம் என்ன எடுத்துருக்கணும், அதை தான் நீங்க அச்சீவ் பண்ண முடியும். எப்போதுமே நம்ம எங்க போனா நம்ம தான் ஸ்பெஷல். நம்ம ஸ்கூல்ல ஸ்பெஷலா இருக்கணும்னா அப்ப நம்ம தான் பெஸ்ட். பாத்ரூம் போயிட்டு ஸ்டாப் பண்ணிங்களா இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு. கண்டினியூஸா ஒர்க் பண்ணு, பாசிட்டிவா திங்க் பண்ணு, நெகட்டிவா திங்க் பண்ணாது. சாமியில ப்ரே பண்றது கூட பாசிட்டிவா. எனக்கு மறந்துடுவோம், நான் படிக்கிறதுதான் மறந்துடுவோம், இதை கொஸ்டின் வராட்டி என்ன பண்றது? இந்த மாதிரி நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி ஜாஸ்தி. எங்கேயுமே ஒரு நல்ல விஷயம் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும், பட் எந்த விஷயம் சூப்பரா ஸ்ப்ரெட் ஆயிடும். எங்கேயாவது ஆக்சிடென்ட் அப்படி பயங்கரமா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். சரியா? நெகட்டிவிட்டி இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே இருக்காது. நம்ம எப்போதுமே எப்படி இருக்கணும்? பாசிட்டிவா, பாசிட்டிவ் வைப்ஸா நம்ம நடக்கிற நடையில, நம்ம பேச்சுல எனர்ஜி பாமா இருக்கணும். அது சோம்பேறி எனர்ஜி பாம் கிடையாது. நம்ம நடக்கும் போதே தெரியணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஏதோ பிறந்தோம் போனோம் சீரியஸா சொன்னா வந்தோமா ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிச்சு, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயத்தையாவது சாதிச்சுட்டு இருப்போம். சும்மா நான் ஏன் ஸ்கூல் வரேன்னே தெரியல, ஏன் இந்த குரூப் எடுத்தேன் எதுக்குமே தெரியல, எங்க வீட்டுல அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மணி ரொம்ப இம்பார்ட்டன் தெரியல. பணம் இருக்காதான் யாருனாலும் படிப்பாங்க. நான் கூட படிக்க பணம் வேணும்னா என்ன பண்ணணும்? படிக்கணும். ஏன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? படிக்கணும். இப்பயே உங்களோட பிசினஸ் அப்படியே போகுது. அடுத்து அப்படியே விசுவலைஸ் பண்ணி இமேஜின் பண்ணுவோம். காசா பணமா அப்படியே உங்களை அப்படியே விசுவலைஸ் பண்ணுங்க. அடுத்த 2 இயர்ஸ்ல நான் எப்படி இருப்பேன், அடுத்த 3 இயர்ஸ்ல நான் எப்படி இருப்பேன், 4 இயர்ஸ்ல எப்படி இருப்பேன். எல்லாமே நம்ம ஃபேமிலி எல்லாமே அப்படியே டாக்டா இல்ல ஃபேமிலி தான் கிடையாது. கரெக்டா? நம்ம எதுவும் பண்ணணும். நம்ம ஏர்ன் பண்ணி நம்ம ஃபேமிலியே வேற லெவல் கொண்டு போகணும்னா என்ன பண்ணணும்? படிக்கணும். தேவையில்லாம டிஸ்ட்ராக்ஷன் இருக்கவே கூடாது. எல்லாருமே டிஸ்டர்ப் தான். நீங்க இப்ப இது வரைக்கும் நல்லா படிக்காதான்னு பரவாயில்ல, இன்னும் நெக்ஸ்ட் 10 மந்த்ஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட உங்களால முடியும். சரியா? அதனால நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க. நம்ம எல்லா காலையும் சாதிக்கிறோம். இவங்களால முடியும், இவங்களால முடியாதுலாம் கிடையாது. ஓகேவா? எப்போதுமே ஒரு கொஸ்டின் கேட்காம போகவே மாட்டேன். யூ வாண்ட் டு பி a champion? இப்பதான் சொன்ன எனர்ஜி வேணும், எல்லாரும் பாடியும் வேணும். சரியா? ஓகே, சாம்பியன் ஆகணும். சாம்பியன் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் வின்னர் அண்ட் சாம்பியன்?
ரொம்ப அஃபெக்ட் பண்ணி பாதிப்பு